இந்த வீடியோவில் சூப்பரான ஃபுல் பாயில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆம்லேட்டு, கலக்கி, டிக்கா அப்படின்னு முட்டையில் எவ்வளோ வெரைட்டி இருந்தாலும் நமக்கு இந்த ஃபுல் பாயில் சாப்பிட்றதுல ஒரு திருப்தி இருக்குங்க. ஏன்னா அந்த முட்டையோட ஃபுல் டேஸ்ட்டை அப்போ தான் நம்ம வந்து அனுபவிக்க முடியும். வெளியில் எங்கெங்கேயோ சாப்பிட்டாலும் கிடைக்காத ஒரு திருப்தி நம்ம வீட்டில் தோசைக்கல்லை நல்லா சுட வச்சு அதை மேலே ஒரு முட்டையை அப்படியே பொத்து ஊற்றி அது தாறுமாறாக ஜிக்ஸாக்காக ஓடி ஏதோ ஒரு உருவத்தை வந்து கொடுக்குங்க. இப்போ நம்ம தோசைக்கல்ல முட்டையை பொத்தி ஊற்றிருக்க ஷேப்பும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே அப்படியே லைட்டாக உப்புத்தூளை தூவி விட்டு அதுக்கு மேலே ரொம்பவும் ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சத்தூளை லைட்டாக தூவி விடலாங்க. மிளகுத்தூள் இருந்தால் சேர்த்துக்கலாம். நமக்கு கோல்டு இந்த மாதிரியான விஷயத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறனால மிளகுத்தூளை வந்து சேர்க்க போகிறதில்ல. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, மிளகு வேணும், அதாவது சளி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மிளகை வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கங்க. முட்டையிலேருந்து அப்படியே தாறுமாறியாக ஓடின போர்ஷனை தூக்கி அப்படியே முட்டை மேலேயே போட்டு அப்படியே முட்டையை ஒரு திருப்பி போடலாம். ஆஃப் பாயிலாக இருந்தால் அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். நம்ம ஃபுல் பாயில் பண்ணுறதுனால அதை அப்படியே திருப்பி போட்டிருக்கோம். இந்த முட்டையில் அந்த மஞ்சக்கரு வேக வைக்கிறது கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும், இல்லாட்டினா ஃபுல்லாக வேகாமல் இருக்கும். ஏன்னா அந்த மஞ்சக்கருவில் தான் அடர்த்தி அதிகமாக இருக்குது. அடர்த்தி அதிகமாக இருக்கனால சீக்கிரம் வேகாது, உள்ளே வந்து பாயில் ஆகாமல் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மஞ்சக்கரு வேகாத போர்ஷன் அப்படியே வெளியில் வந்துடும். அந்த போர்ஷனையும் நம்ம நல்லா ஹீட் பண்ணலாம். ஹீட் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடு 2 திருப்பு, அந்த சைடு 2 திருப்பி போட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட் வந்து கிடைக்கும். இப்போ கம்ப்ளீட்டான ஒரு ஃபுல் பாயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இந்த ஃபுல் பாயிலை பாருங்கள், அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே அட்டகாசமாக இருக்குது. இப்போ இதை நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். நீங்களும் வீட்டில் இது மாதிரி ஃபுல் பாயில் செஞ்சால் எப்படி டேஸ்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.